பேரழகி. Special partners Bharat Electronics and Appliances, the Chennai Silks. Hey Gail, come on, come fast. Let's start. பிருத்வி சார், நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்ன 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 சொல்ல போறீங்க? What's the matter? Come on, tell me. அந்த பையன் பாவம் இல்லையா? எந்த பையன்? அதான் நீங்க ஒருத்தரை திட்டினீங்களே, அவன்தான். இவ்ளோ பேருக்கு முன்னாடி கத்துறா. ஆஃப் பாயில். Bloody idiot. அவனை ஜெயில்ல போடணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக கை தட்டி விசில் அடிச்சு படம் ரிலீஸ் ஆகுறப்போ தியேட்டர்ல கொடி தோரணம் இதெல்லாம் உங்களுக்காக கட்டி கஷ்டப்படுறவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், ப்ளீஸ். You're right. வாங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஸ்டேஷன் போலாம். உங்களுக்காக வரேன். கம். Hey, come on. It's okay. Thank you. அந்த ஆளு படம் ரிலீஸ் ஆனா போதும், தியேட்டரா போய் போஸ்டர் ஒட்டுவானே. இந்த அப்பாவி புள்ளைய போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டானே. அவனெல்லாம் பெரிய ஹீரோன்றாங்களே. சும்மா இருக்க மாட்டேன். ஸ்டேஷன் நினைச்சா வேற என்ன நினைச்சா? இது என் வயித்தெரிச்சல் சார். இவ்ளோ கெட்டவனா இருக்கானே, இவெல்லாம் நல்லா இருப்பானா? சார் வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். சண்டால பாவி, இப்படி என் புள்ளைய தூக்கி உள்ள உட்கார வச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா? என்ன? சார் 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 உள்ளதான் சார் இருக்கு. உட்காருங்க சார், உட்காருங்க சார். நீங்க வாங்க சார். வாங்க சார். என்ன திடீர்னு நேர்ல வந்துட்டீங்க? இல்ல, எல்லாம் அந்த பையனுக்காக தான். ஏதோ தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருங்க. என்ன சார், அங்க அவன் சட்டையெல்லாம் பிடிச்சதா சொன்னாங்க. டக்குனு அவன் அப்படி கூட்டதும் எனக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப யோசிச்சு பார்த்தா அவனை உள்ள வைக்கிறது எனக்கு பாவம்னு தோணுது. சார், ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதி கொடுத்து போங்க, மொத்தம் அவங்க பார்த்துப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. பாத்தியாமா? தேங்க்யூ சார். சாரை பத்தி எவ்வளவு தப்பா சொன்ன, எவ்வளவு நல்லவர் பாத்தியா? மவராச, உன்னை போய் நான் திட்டி போட்டேனே. நீ நல்லா இருப்பப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர்லயே வந்து என் பையனை விட சொல்லிட்டியே. தங்கமான மனசுப்பா உனக்கு. இனி உன் படம் எல்லாம் ஓஹோன்னு ஓடும். உட்காருங்க சார், உட்காருங்க சார். கொடுங்க. ஓகே சார், வாங்க சார். சார் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க கூட ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ப்ளீஸ். ஓகே. மாமா சார் இந்த போட்டோ எடுத்துங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். கை கொடுங்க சார். தேங்க்யூ. நன்றி தம்பி. தேங்க்யூமா. கயல். பிருத்வி சார், தேங்க்ஸ். உங்களுக்காக தான் விட சொன்னேன். இப்ப கூட எனக்கு அவன் முகத்தை பார்க்க பிடிக்கவே இல்லை. காலையிலே மூட் அவுட் பண்ணிட்டான். இன்டீசன்ட் ஃபெல்லோ. இவனெல்லாம் எதுக்காக விட சொல்லணும்? ஜெயில கிடந்தாதான் இவனுக்குலாம் புத்தி வரும். அந்த அம்மா வேற எனக்கு கேவலமா திட்டுறாங்க. சார், அதே அம்மா தான் நீங்க மகாராஜாவா இருக்கணும்னு திருஷ்டி சுத்தி போட்டாங்க. அதான் மணியும் மன்னிப்பு கேட்டான்ல. ஃப்ரீயா விடுங்க. போலாமா? இட்ஸ் ஓகே. எல்லாம் உங்களுக்காக தான். சரி வாங்க போலாம். கம். இந்த சாங் வந்து ஆஸ்திரேலியால அந்த பெரிய பிரிட்ஜ்ல நம்ம ஷூட் பண்ணலாமா? பட்ஜெட் இல்லையா? ஆனா என்னோட salary வந்துட்டு டூசியா, நோ காம்ப்ரமைஸ். ஓகே, குட். பிருத்வி,
ஓகே ஓகே ஹாய் சிட் ஒன் மினிட் ஆமா 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 சிட் தீபாவளிக்கு தான் படம் ரிலீஸ். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். இங்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே பாய். வாட் a சர்ப்ரைஸ் நேத்ரா. என்ன இந்த நேரத்துல? சொல்லுங்க நேத்ரா. பிருத்வி, சாரி பிருத்வி. ஷாப் ஓப்பனிங்ல பெரிய பிரச்சனையாமே. ஈவினிங் பேப்பர்ல பார்த்தேன். ஷாக் ஆயிட்டேன். ஆல் சால்வ் நேத்ரா. கிண்டல் பண்றான். damn it. அவனை போட்டு பின்னி எடுத்துட்டான்ல. டீஸ் பண்றான். என்னோட ஃபேன்னு சொல்லிட்டு என்னைய அவன் கிண்டல் பண்றான். லேடி கயல் மட்டும் தடுக்கல, அவன் செத்துருப்பான். படம் ஸ்டார்ட் ஆக போற நேரத்துல இந்த மாதிரி நெகட்டிவான இன்சிடென்ட்ஸ் நடக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிருத்வி. நோ 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 நேத்ரா. இதெல்லாம் ஒரு ஃபன் மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, இத மாதிரி எத்தனை பார்த்திருப்பேன். பட் எனக்கு இதெல்லாம் புதுசு பிருத்வி. யாருக்கோ நடந்தது அப்படின்னு நினைச்சு என்னால விட்டுட முடியல. நியூஸ் படிச்சதுலேருந்து நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாமா? இது என்ன கேள்வி? தாராளமா பண்ணலாம். ப்ளீஸ் டெல் மீ நேத்ரா. அந்த கயல் இருக்காளே, அவ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அவளும் சரி, அவ போன இடமும் சரி, விளங்கவே விளங்காது. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். வாட்? ஏய், இந்த காலத்துல போய் நெகட்டிவ் எனர்ஜி அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, உங்களுக்கு புரியாது பிருத்வி. நான் அனுபவிச்சிருக்கேன். அவ எங்க போனாலும் பிரச்சனை நடக்கும். முதல்ல நான் தான் அவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அப்புறம் அவளுக்கு நடிக்கவே வரலன்னு படத்தை ஸ்டாப் பண்ணிட்டேன். என் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண முதல் படமே டிராப் ஆயிடுச்சு. இப்போ காவிய தலைவி ரெட்டி அவளை ஹீரோயின் ஆக்குனாரு. என்னாச்சு? அந்த படமும் பாதியிலே நிக்குது. இவ கூடவே கார்த்திக்னு ஒருத்த சுத்திக்கிட்டு இருப்பான். காவிய தலைவி கோ டைரக்டர். அவன் ஷீலான்னு ஒருத்திய லவ் பண்ணான். அதுலயும் பிரச்சனை. இப்போ கல்யாணமே நடக்குமானே தெரியல. ரெண்டு பேரும் பிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்படி அவ வாசம் பட்டாலே அந்த இடம் மோசம்தான். அவகிட்ட இருந்தா நல்லது எதுவுமே நடக்காது பிருத்வி. அவளுக்கு அப்படி ஒரு கைராசி முகராசி. ஐ see. இவ்ளோ இருக்கா? I just can't believe it. இதுவெல்லாம் போதாதா? அவ ராசிய பத்தி இப்பவாது தெரிஞ்சுக்கோங்க. சரி பிருத்வி, அப்போ நான் கிளம்புறேன். யா யா. டேக் கேர். கார்ல போறப்போ ஜாக்கிரதையா போங்க. எனக்கு என்னமோ கையலோட ராசி உங்களையும் படுத்து எடுக்கும்னு தான் தோணுது. உங்களுக்காக நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிறேன். ஓகே நேத்ரா, டேக் கேர். Bye.
சுக்கிரன் 1ஆம் இடம், ராகு 7ஆம் இடம், புதன் 4ஆம் இடம். புதன், செவ்வாய், சுக்கிரன். எனக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தான். நான் திறமையை நம்புறவன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் செகண்டரி தான். ஆனா உங்களுக்காக பண்றேன். You know one thing? என்னோட ரசிகர்கள் தான் எனக்கு கோவிலே. அவங்க போதும் எனக்கு. பல லட்சம் பேர் இருக்காங்க. அத்தனை பேரும் கை தட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்கல்ல. ஸ்கிரீன்ல நான் வந்த உடனே அப்ளாஸ் சும்மா கிழிஞ்சிரும். நான் உங்களை முழுசா நம்புறேன். இந்த பூஜை எல்லாம் உங்களுக்காக தான் சார். பொதுவா எல்லா படங்களுமே பூஜை போட்டு தான் சார் ஆரம்பிப்பாங்க சார். எங்க ஷார்ட் ஃபிலிம் கூட நாங்க பூஜை தான் சார் போட்டோம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன். ஏதோ ரோஹிதரே வந்திருக்காருல்ல, நல்ல நாளா பார்த்து திறக்கும். அன்னைக்கே நம்ம பூஜையை வச்சுக்கலாம். ஆனா ஒண்ணு, பூஜை அன்னைக்கு தமிழ்நாடு சும்மா ரணகலம் ஆயிடும். என் ரசிகர்கள் கொண்டாடி தீத்துருவாங்கல்ல. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என் படத்தோட பூஜைங்கிறது அவங்களுக்கு தீபாவளி மாதிரி. சார் அப்போ ரிலீஸ் டேட்டு அதெல்லாம் வேற லெவலுங்க. சொல்லுங்க சாமி, நாள் என்ன சொல்லுது? வழக்கமா அமாவாசை அன்னைக்கு தான் பட பூஜைலாம் போடுவா. ஓ, அமாவாசை வர 16ஆம் தேதி வர்றது. அன்னைக்கு பார்த்தேன்னா வளர்பிற. இன்னொரு விசேஷம் பார்த்தேன்னா வெள்ளிக்கிழமை வர்றது. அன்னைக்கே பட பூஜையை போட்டுடலாமே. ஓகே சார். அப்போ சென்டிமெண்டா அன்னைக்கு ஒரு ஷாட் எடுத்துடலாம் சார். ஓகே ஓகே ஃபைன், ஃபேண்டாஸ்டிக், எடுக்கலாம். வெள்ளிக்கிழமை சென்டிமெண்டா எனக்கு குட் டே. அன்னைக்கே வச்சுக்கலாமே. ருத்வி, ஹலோ, வாங்க மிஸ்டர் சம்பத். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? வெல்கம் வெல்கம், வாங்க. நமஸ்காரம். வணக்கம் சார். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். செலவு பத்தி கவலைப்படாதவரு பல கோடிகள் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒதுக்கி வச்சிருக்காரு. ஆடியோ ஃபங்க்ஷனை கூட அமெரிக்கால பண்ண போறாருன்னு சொல்லி முடிக்கிற நீங்க வந்துட்டீங்க. எனக்கு நேரம் உச்சத்துல இருக்கு. ஒரு படத்தோட பூஜை மேட்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இன்னொரு படத்தோட ப்ரொடியூசர் உள்ள வராரு. இட்ஸ் ரியலி அமேசிங். படத்தோட பூஜைக்கு நாள் குறிச்சிட்டோம். இந்த மாசம் 16ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு. சார், அன்னைக்கு தான் சார் நம்ம படத்துக்கும் பூஜை வச்சிருக்கேன். வாட் a coincidence. நோ 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 நோ. பூஜையெல்லாம் என்னால மாத்த முடியாது. நான் ஒரு மேட்டர்ல ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னா பேக் அடிக்க மாட்டேன். அதோட பூஜையை முடிச்சிட்டு அன்னைக்கு நான் லண்டன் போறேன்ல, நான் காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும். அங்க எனக்கு ஒரு பிசினஸ் கமிட்மெண்ட் இருக்கு. திரும்ப வர்றதுக்கு 10 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வேணும்னா உங்க பூஜையை வச்சுக்கோங்க. சார், நான் நேத்தே முடிவு பண்ணிட்டேன் சார். அன்னைக்கு தான் என் ஜாதகத்துக்கும் நல்ல நாள், என் ஒய்ஃபோட ஜாதகத்துக்கும் நல்ல நாள் சார். அதனால ஓகே, பார்க்கலாம். இத பத்தி நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. பேங்க் ஆபீசர்ஸ் என்ன பார்க்க வராங்க. சோ அப்புறம் உட்காந்து நம்ம டீடைலா பேசலாம். ஓகே, அப்ப நான் வரேன் சார். வரேன் சார். தேங்க் யூ. வரேங்க. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க சாமி. மேனேஜர் சார். வாட்ஸ் அவர் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்? சார், மும்பைல இருந்து ஒரு ப்ரொடியூசர் கால் பண்றதா சொன்னார் சார். அப்படியா? ஆமா சார். கால் ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். மாமா, சொல்லுமா. நமக்கு இந்த படம் பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கும். படத்தோட ஒன் லைனே பிரமாதமா இருக்கு மாமா. செம்மையா கதை பண்ணிட்டாரு டைரக்டர். ப்ரொடியூசர் வெயிட் பார்ட்டி. பெரிய பட்ஜெட் மாமா. படத்துக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம்னு சொல்லிட்டாரு ப்ரொடியூசர். பிருத்வி கூட முதலா நடிக்க போற வித்தியாசமான காம்பினேஷன். ரெட்டி அப்படியே கதற போறாரு. என்னடா இவ எப்படி வெட்டி விட்டாலும் வளர்ந்துடுறாளேன்ற பொறாமையில நொந்து நூலாக போறாரு. மாமா, அப்படியே இந்த இன்னொரு ப்ரொடியூசர் பத்தியும் நல்லா விசாரிச்சுடுங்க.
ஆளு எப்படி இருந்தா என்ன, நமக்கு சம்பளம் கரெக்டா கொடுப்பாரா, படத்தை கரெக்டா முடிப்பாரா, அத மட்டும் பாருங்க. சரிம்மா. அந்த படத்துக்கும் அட்வான்ஸ் வாங்கிடலாம். சரிம்மா. இந்த படத்தோட பப்ளிசிட்டில இனிமே தொடர்ச்சியா நமக்கு படம் வரும் மாமா. நம்ம ரேஞ்சே வேற மாதிரி ஆகும். அப்புறம் பாருங்க, இண்டஸ்ட்ரியில என்ன யாரும் அசைச்சுக்கவே முடியாது. இப்பவே நீதானம்மா, உனக்கு ஈக்குவலா யார் இருக்கா? மாமா. நேத்ரா, என்னம்மா? எனக்கு ஒரு ஐடியா. சொல்லுமா. பூஜா அன்னைக்கு நம்ம செலவுல போஸ்டர் அடிச்சு சிட்டி ஃபுல்லா ஒட்டினா என்ன? என்ன 1 லட்சம் செலவாக போகுது. போஸ்டர்ல நான் மட்டும் இருக்கிற மாதிரி அடிச்சிடலாமா? ப்ரொடியூசர் பிருத்திவி ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்கம்மா? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. தனி போஸ்டர் அடிச்சிடலாம். ஏன் ரசிகர்கள் படத்தை வாழ்த்துற மாதிரி இருக்கட்டும். யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இதெல்லாம் படத்துக்கு பிளஸ் தானே. நீங்க எவ்வளவு செலவாகும் விசாரிச்சு. சரிம்மா. மேடம், ப்ரொடியூசர் சார் வந்திருக்காங்க. ஹால்ல உட்கார வைங்க. சரிங்க மேடம். வாங்க மாமா போலாம். சரிம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். உட்காருங்க. தேங்க்ஸ். சம்பத் சார். சொல்லுங்க மேடம். இனிமே என்ன பார்க்க வந்தா நேரா உள்ள வந்துருங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா? வாசல்ல எல்லாம் நிக்க வேண்டாம் ப்ளீஸ். என்ன சார், பூஜை வேலையெல்லாம் போயிட்டு இருக்கா? என்னைக்கு பூஜை வச்சிருக்கீங்க? இல்ல மேடம், அதுலதான் ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? பிருத்திவி நாம சொன்ன நாள்ல பூஜை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு அவரும் கையிலும் நடிக்கிற படத்துக்கு பூஜை வச்சிருக்காங்களாமா. ஒரு நிமிஷம் சார். மாமா கொஞ்சம் வாங்க. என்ன மாமா நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த லூசு பிருத்வி? நம்ம ப்ரொடியூசர் நாள் பார்த்து நேரம் பார்த்து வச்சிருக்கிற டேட்ல கையலோட நடிக்கிற பட பூஜைய நடத்துவானாம். இவ என்ன டார்ச்சர் பண்றதுக்குனே வந்து பாய்ச்சிருக்கா. பெரிய எலிசபெத் மகாராணி மாதிரி பிருத்வி கூட இழிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறா. இப்போ என்னன்னா நம்ம பட பூஜை அன்னைக்கு அவ பட பூஜையாம். எப்ப பார்த்தாலும் ஏன் ரூட்ல வந்து குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டே இருக்கா. சரி, எரிச்சலா இருக்கு மாமா. சரி, நீங்க ப்ரொடியூசர் கிட்ட பேசிக்கிட்டு இருங்க, நான் பிருத்வி கிட்ட பேசுறேன். அன்னைக்கு அந்த பூஜை நடக்க கூடாது, நம்ம பூஜை தான் நடக்கணும். நீங்க போய் பேசிட்டு இருங்க மாமா. சரி. பூஜை சம்பந்தமா பிருத்திவி கிட்ட நேத்ரா பேசி பாக்குறேன்னு சொல்றாங்க. பேசட்டும், பேசி மாத்தட்டும். அன்னைக்கு நம்ம படம் பூஜை நடந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ரொம்ப நல்ல முகூர்த்த நாள் வேற. ஹே நேத்ரா, வாட் ஹேப்பன்? என்ன திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்க? நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன். இட்ஸ் ஓகே. டெல் மீ வாட்ஸ் தி மேட்டர்? ஹவுஸ் யுவர் ஹெல்த்? நல்லா இருக்கேன் பிருத்வி. இப்போதான் நம்ம ப்ரொடியூசரை மீட் பண்ண. உங்க படம் பூஜை கன்ஃபார்ம்டுன்னு சொன்னாரு. வாழ்த்துக்கள். தேங்க் யூ டியர். பூஜைக்கு ஏகப்பட்ட கிரவுட் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அநேகமா போலீஸ் பெர்மிஷன் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேர் வந்தா சிட்டி ஸ்தம்பிச்சிரும்ல. பிருத்வி, நம்ம பட பூஜையும் நடக்கணும். அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குன்னு ப்ரொடியூசர் ஃபீல் பண்றாரு. அவரோட ஸ்டாருக்கு ஏத்த நாள் அதுதான்னு சொல்றாரு. அதை விட்டா பக்கத்துல வேற டேட் இல்லையா? நம்ம படம் தானே முதல்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால அன்னைக்கு நம்ம பட பூஜையை வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். அது மிஸ் ஆனா
அப்புறம் ஷூட்டிங் அன்னைக்கு தான் பூஜை போடுற மாதிரி இருக்கும். ஆனா ப்ரொடியூசர் பூஜையை தனியா கிராண்டா நீங்க தப்பா நினைச்சுக்காம அந்த பட பூஜையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம படத்தோட பூஜையை அன்னைக்கு வச்சுக்கலாமா? அவ்வளவுதானே, நீங்களே சொல்லிட்டீங்க, பாத்துக்கலாம். அதே மாதிரி வச்சுக்கலாம், நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி, யூ நோ, ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே டேட்ல நம்ம படத்தோட பூஜையை நடக்கணும், அவ்வளவுதானே. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன், விடு. ஆமா பிருத்வி, அன்னைக்கு பூஜை நடக்கணும்னு தான் நானும் விருப்பப்படுறேன். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். உங்க ஆசையை சொல்லிட்டீங்கல்ல, அதை நிறைவேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ப்ரொடியூசரை பேச சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே பிருத்வி, ரொம்ப தேங்க்ஸ். தட்ஸ் ஓகே, பை. பாய்.